இன்று மார்கழி மாதத்தின் 2ஆம் நாள் வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரம். சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் பரத்வத்தை கூறினார். பகவானுடைய பரத்வ நிலையை கூறினார். பரத்வம் என்றால் பகவான் பரமபதத்தில் எழுந்தலிருக்கும் நிலை. இந்த பகவானை அனந்த கருட விக்ஷ்வக்ஷேனாதிகளால் மட்டுமே சேவிக்க முடியும். நம்மால் சேவிக்க இயலாது. அதனால் பகவான் தன்னுடைய கருணை மிகுதியினாலே பிரம்மன், இந்திரன் போன்ற தேவர்களை ரட்சிப்பதற்காக ஒரு படி இறங்கி பார்க்கடலில் வியூக பெருமாளாக அழகாக சயனித்து கொண்டிருக்கின்றான். அந்த பகவானை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் கூறுவார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிற் தொழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் என்றெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள் என்றால் உலகத்தில் வாழ வாழ்ச்சி பெற்றவர்களே. இங்கு உலகத்தில் வாழ தகுதி உடையவர்கள் என்று யாரை கூறுகின்றார்கள்? ஆயர்பாடியில் வாழும் பெண்களை கூறுகின்றார்கள். ஏனென்றால் நம்மை போன்ற சாமானியர்கள் அனைவரும் பகவத் சிந்தனை இல்லாமல் சம்சார வாழ்க்கையில் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, கிருஷ்ணானுபவம் நிறைந்திருந்த பெண்கள். அதனால் வையத்து வாழ்வீர்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த உலகத்தில் வாழ வாழ்ச்சி பெற்றவர்களே என்று ஆயர்பாடி பெண்களை கூறுகின்றார்கள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நாமும் நம்முடைய பாவை நோம்பிக்கும் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. என்ன வழிமுறைகள், பாவை நோன்பு நோற்பதற்கான வழிமுறைகள் என்னவென்று கூறுகின்றேன் கேளுங்கள் என்று கூறுகின்றார்கள். என்னவென்றால் பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் அடிபாடி, அதாவது தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதற்காக பார்க்கடலில் அழகாக சயனித்து கொண்டிருக்கின்றான் அல்லவா, அந்த பகவானுடைய திருவடியை பாட வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பரமன். ஏனென்றால் பரமபதத்திலிருந்து ஒரு படி இறங்கி வந்ததனால் பரமன் என்று கூறுகின்றார். பரமன் அடிபாடி, அவனுடைய திருவடியை பாட வேண்டும். அவனுடைய திருவடி எப்படிப்பட்டதென்றால் தளிர் பொரியுமா திருவடி என் தலைமேலவே என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கின்றார். அதாவது பகவானுடைய திருவடி திருமங்கையாழ்வாரை காணாமல் மிகவும் சருகாக வாடி போய் இருந்ததாம். எப்பொழுது பகவானுடைய திருவடியில் திருமங்கையாழ்வாருடைய திருமுடி பட்டதோ, அதாவது திருமங்கையாழ்வாருடைய தலை பட்டதோ, அப்பொழுது பகவானுடைய திருவடி தளிர் பொரியுமா திருவடியாக மாறியது. அதாவது துளுத்து வளர்கின்ற மலரை போன்று மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் மாறியது. மேலும் நம்மாழ்வார் சாதிக்கின்றார். முடிச்சோதியாய் உன்னுடைய முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் மலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று சாதிக்கின்றார். அப்படிப்பட்ட திருவடியை இங்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். அவன் எப்படி சயனித்து இருக்கின்றான் என்றால் ஆதிசேஷன் மீது சயனித்து இருக்கின்றான். அந்த ஆதிசேஷன் எப்படிப்பட்டவர் என்றால் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீன்கடனூன் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணியாம் திருமாலு கரவு என்கின்றபடியே எல்லா அவதாரத்திலும் பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் ஆதிசேஷன் மீது துயில் கண்வளருகின்ற பரமனுடைய திருவடியை பாட வேண்டும் என்று கூறுகின்றார். இதுதான் நமக்கு வழி, இதுதான் நமக்கு உபேயம் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட பகவானுடைய திருவடியை பாட வேண்டும் என்று கூறுகின்றார். சென்ற பாசுரத்தில் புருஷாகாரத்தையும் பிராப்திய பிராபகத்தையும் கூறுகின்றார். அப்படிப்பட்ட பிராப்திய பிராபகத்தை கடைபிடித்த அதிகாரிகளுக்கு செய்யும் கிரிசைகள் கிருத்திய அக்கிருத்தியங்களை கூறுகின்றார். செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளும் என்னவென்று இந்த வரிகளிலிருந்து கூறுகின்றார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. ஆயர்பாடியுடைய செல்வங்களான நெய், பால் முதலியவை நாங்கள் உண்ண மாட்டோம். நாங்கள் எங்களுடைய நாவின் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். மையிற் தொழுதோம் மலரிட்டு நாமுடையோம்.
இந்த சரீரத்திற்கு நாம் இன்பம் சேர்த்தால் ஒரு தீக்கு உணவளிப்பது போலே, ஒரு அக்னிக்கு உணவளிப்பது போலே மீண்டும் அக்னி கேட்டுக்கொண்டே இருக்கும். அதே போன்று நம்முடைய ஆசை பகவானுடைய திருவடி மீது இல்லாமல் இந்த சம்சார விஷயத்தில் இருக்கும். நம்முடைய சரீரத்திற்கு அழகு சேர்த்தால் அது அக்னிக்கு உணவளிப்பது போலே அது அடங்காமல் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதே போன்று நமது ஆசை இந்த சம்சார வாழ்க்கையில் தான் இருக்கும், பகவானுடைய திருவடியில் இருக்காது. அதனால் மையிட்டொழுதோம் மலரிட்டு நாமுடையோம். நாங்கள் எங்களை அலங்காரம் செய்து கொள்ள மாட்டோம், மலரிட்டு நாமுடையோம். இந்த மலரை நாங்கள் சூட மாட்டோம். ஏனென்றால் மார்கழி மாதத்தில் பூத்த மலர்கள் எல்லாம் பகவானுடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்வதற்காகவே பூத்தது. அதனால் நாங்கள் அந்த மலர்களை சூட மாட்டோம் என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். மலரிட்டு நாமுடையோம், செய்யாதனை செய்யோம் தீக்குளரை சென்றோதோம். நாங்கள் எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய பூர்வாச்சாரியர்களும் எதை கூறினார்களோ நாங்கள் அதை தான் செய்வோம். வேதம் சொல்கின்றது, அக்னியை சோற்றம் பண்ண வேண்டும், ருத்ரனை சோற்றம் பண்ண வேண்டும், இந்திரனை சோற்றம் பண்ண வேண்டும் என்று கூறுகின்றது. அப்படி நாம் செய்தால், வேதம் சாஸ்திர வேதங்கள் சொல்வதுபடி நாம் செய்தால் நம்முடைய சொரூபம் மாறிவிடும். நாம் யார் சொல்வதுபடி கேட்க வேண்டும் என்றால் நமது பூர்வாச்சாரியர்களான ராமானுஜர் போன்றோர்கள் கூறியதை மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். அவர்கள் பகவான் ஒருவனை மட்டுமே சரணடைய சொல்கின்றார்கள். அதனால் நாம் பகவானை ஒருவனை மட்டுமே சரணடைய வேண்டும். மேலும் நம்முடைய திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜிய சுவாமிகளுடைய வழிகள் படிதான் நாமல் நடக்க வேண்டும். செய்யும் கிரிசைகள் கேளீரோ, தீக்குறளை சென்றோதும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் என்றால் நம்மை விட உயர்ந்தோர்களுக்கு அளிக்கும் தானம். ஐயமும் பிச்சையும், பிச்சை என்றால் எப்பொழுதுமே பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் பாகவதர்களுக்கு நாம் அளிக்கும் தானம். இந்த பாகவதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஸ்தனநந்த பிரஜைகள், எப்பொழுதும் பகவானுடைய திருவடியை நோக்கி கொண்டிருக்கும் பிரஜைகள். அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். பகவத் கைங்கரியமும் செய்ய வேண்டும், பாகவத கைங்கரியமும் செய்த வேண்டும். அந்த பாகவதர்களுடைய எண்ணம் எப்பொழுதும் பகவானுடைய திருவடியில் மட்டும்தான் இருக்கும். அதனால் தான் பையத்துழிஞ்ச பரவனடி பாடி பகவானுடைய திருவடியை அந்த வரியில் பாட சொல்கின்றார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இந்த பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் அல்லாதவர்களுக்கும் இதை பற்றி சொல்லி நாம் அழைத்து வர வேண்டும். உய்யுமார் என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் கிருத்திய அக்கிருத்தியங்களை கூறுகின்றார். அதாவது பாவை நோம்பிற்கு தேவையான விஷயங்களையும் பாவை நோம்பிற்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் கூறினார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதத்துக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கொது தமிழ், ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு.